தமிழ்நாட்டுல அமைந்திருக்கும் ஐசோலேட்டட் வில்லேஜ் பத்தி தெரியுமா? தெரியல அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கதை 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 கேளு. இவ 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 கதை கேளு. நீலகிரி மாவட்டத்துல அமைந்திருக்கும் தெங்குமரகடா அப்படின்ற வில்லேஜ் தான் தமிழ்நாட்டின் ஐசோலேட்டட் வில்லேஜா கருதப்படுது. இது சத்தியமங்கலம் மற்றும் முதுமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்க்கு இடையிலையும் மொயாரா ஆற்றின் ஓரத்திலையும் வந்துட்டு அமைந்திருக்கு. இந்த இடம் பார்க்கறதுக்கு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி இருந்தாலும் வெளியில இருந்து எந்த மக்களும் வந்துட்டு ஈஸியா இந்த கிராமத்துக்குள்ள நுழைஞ்சிட முடியாது. அதுக்கான ப்ராப்பரான பர்மிஷன் இவங்க வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து வாங்கிட்டு தான் போக முடியும். எதனால இவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. இந்த இடமானது இந்த எலிஃபென்ட் காரிடரா இருக்கு. அதாவது யானைகள் அதிகம் நடமாடும் இடமா வந்து இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க வந்துட்டு புலிகள் போன்ற வைல்ட் லைஃப் அனிமல்ஸும் அதிகமா வந்துட்டு பார்க்கப்படுது. அதாவது சாதாரணமா ரோட்லயே நம்ம வந்துட்டு இதெல்லாம் பார்க்கலாம். இங்க வாழும் மக்கள் 1948 இருந்தே இங்கேயே குடிபெயர்ந்தவங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு விவசாயமே பிரதான தொழிலா இருக்கு. ஆனா இவங்களுடைய டெய்லி லைஃப் அன்றாட வாழ்க்கை அப்படின்றது கொஞ்சம் கடினமாக தான் போகுது. ஏன்னா இங்க யானைகள் நடமாடும் இடம் அப்படின்றதுனால அது எல்லாமே வந்து பயிர்களை வந்து சேதப்படுத்துது. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கும் இந்த வைல்ட் அனிமல்ஸ் பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் அனிமல்ஸான கால்நடைகளை வந்து தாக்குறது வந்துட்டு வழக்கமா இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் போக இங்க இருக்கும் பேசிக் ஃபெசிலிட்டி, அதாவது அடிப்படை வசதியான இந்த சுகாதாரம், கல்வி, இது எல்லாத்துலயுமே இந்த கிராமமானது பின்தங்கிதான் இருக்கு. மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன ஆர்டர் போட்டாங்கன்னா இங்க இருக்கும் 400 குடும்பங்களை வந்து இடம் மாற்றினாங்க. ஆனாலுமே இங்க வந்துட்டு இன்னும் பல குடும்பங்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. தெங்குமரகடா அப்படின்றது ஒரு அழகான டூரிஸ்ட் பிளேஸா தெரியும். ஆனா அங்க வாழும் மக்கள் இது தினசரியா வந்துட்டு ஒரு ஸ்ட்ரகிளை வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க.